என் பேர் பார்வதி. நான் அத்துல்யா ரெசிடெண்ட்டு. இங்கே வந்து 1 இயர் 2 மந்த்ஸ் ஆகுது. இங்கே வந்த புதுசில் எனக்கு வந்து எப்படி இங்கே தனியாக இருக்க போகிறோம், எப்படி டைம் போக போகுது அப்படிங்கிற ஒரு நிறைய தாட்ஸ்லாம் இருந்தது. அப்புறமா இங்கே நிறைய ஆக்டிவிட்டிலாம் இருக்குது. மார்னிங் ஆக்டிவிட்டி 10 to 11 1 hour இருக்குது. அப்புறம் ஈவினிங் ஆக்டிவிட்டி 5 to 6 இருக்குது. மார்னிங் ஆக்டிவிட்டியில் பிரெயின் ஒர்க்கு நல்ல பேப்பர்ஸு நிறைய ஒர்க் ஷீட்லாம் கொடுக்குறாங்க. பசில்லாம் சால்வ் பண்ணுறது, அப்புறம் நம்மளுக்கு ஜிகே கொஷின்ஸ் மாதிரி அது மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் ஒர்க் ஷீட் பேப்பர்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் கலரிங் புக்ஸ் மாதிரி அது மாதிரிலாம் கொடுக்குறாங்க. அவுட் சைட்லேருந்து நிறைய பீப்புளை கூட்டிகிட்டு வந்து இங்கே எங்களுக்கு ப்ரோக்ராம் கலை நிகழ்ச்சிகள் மாதிரி பரதநாட்டியம், அப்புறம் பஜன்ஸு, அப்புறம் வந்து ஃப்ளூட்டு கச்சேரி, இந்த மாதிரிலாம் வெரைட்டி ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் நிறையா கொடுக்குறாங்க. அப்புறம் எங்களுக்கும் சில நாளில் கேம்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் மியூசிக்கு பாட்டுக்கு பாட்டு மாதிரி 2 டீமாக அந்தாக்ஷரி மாதிரிலாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்போ நம்ம பழைய நினைவுகளில் அந்த காலத்து பாட்டுலாம் ஞாபகம் வச்சுட்டு நல்லா போட்டி போட்டுட்டு ஒவ்வொரு டீமும் பாடுவோம். அதெல்லாம் நல்ல மெமரபுளாக இருக்குது எங்களுக்கு. அப்புறம் இங்கே ஃபுட்டை பற்றி சொல்லணும். ஃபுட்டு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து நம்மளுக்கு என்ன டிஃபன் வேணுமோ, இட்லியோ தோசையோ என்ன கேட்குறோமோ அது கொடுக்குறாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்குது. இங்கே நம்மளுக்கு வந்து நடக்கும்போது கூட நம்மளுக்கு கேர்டேக்கர்ஸு கூடவே நம்ம கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போவாங்க. அப்புறம் ஆக்டிவிட்டீஸுக்கெல்லாம் நம்ம ரூம்லேருந்து நம்மளுக்கு கூட்டின்னு வந்து ஆக்டிவிட்டியில் உட்கார வச்சு திருப்பி கூட்டிகிட்டு போகிறதெல்லாம் கேர்டேக்கர்ஸோட பொறுப்பு. நல்லா நம்மளை வந்து நல்லா பார்த்துக்கிறாங்க, நல்லா கைண்டாக இருக்காங்க கேர்டேக்கர்ஸ் எல்லாம். அதனால் நம்மளுக்கு வந்து ஒரு கஷ்டமே தெரியாமல் இங்கே எப்படி நம்ம வீட்டில் இருக்கிறதோட இங்கே ரொம்ப சௌகரியமாக சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் இங்கே டாக்டர்ஸ் விசிட் நம்ம என்ன சொன்னாலும் சொல்லி அமிச்சாக்கா உடனே வந்து ரூம் விசிட்டு பார்க்குறாங்க. அதனால் இங்கே வந்து நம்ம எங்கேயும் வெளியில் தேடி யாரையும் போக வேண்டாம். நம்மளுக்கு ரூம்லேயே வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் பார்க்குறது, மெடிசன் கொடுக்கறது. நம்மளுக்கு இங்கே எங்களுக்கெல்லாம் இங்கே வந்து ஸ்டாஃப் நர்ஸு வந்து டெய்லி வந்து கேட்பாங்க, மெடிசன்லாம் சாப்பிட்டீங்களா, இப்போ உடம்பு எப்படி இருக்குது, டயபெட்டிக் பேஷண்ட்டு நான். அதனால் எனக்கு வந்து ஏதாவது ஒரு இதுன்னா அவங்க வந்து என்னை செக் பண்ணி பார்ப்பாங்க. டயபெட்டிக் வித் பிபி பேஷண்ட் நான். அதனால் வந்து மெடிசன்லாம் சாப்பிட்டாக்கா எப்படி இருக்குது என்ன எல்லாம் வந்து விசாரிப்பாங்க. அந்த மாதிரி விசாரிக்கிறதெல்லாம் எனக்கு மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்குது. நான் இப்படி இருக்கனால என் பசங்க வெளிநாட்டில் இருக்க பசங்க வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பேர்டன் ரொம்ப குறைஞ்சி அவங்க அங்கே சந்தோஷமாக இருக்காங்க. ஏதாவது என்னை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இவங்களோடைய மெசேஜ் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஐ ஆம் வெரி ஹாப்பி ஹியர். அத்துல்யாவில் இருக்கிறது வீட்டில் இருக்கிறதோட ரொம்ப இங்கே சௌரியமாக நம்ம எல்லாத்தையும் மறந்து இவங்க கொடுக்குற என்கரேஜ்மெண்ட்டில் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கும்.